புத்தாண்டு எப்படி? கடந்த 2025ஆம் ஆண்டு நமது வாழ்விலே எவ்வளவோ பெரிய பெரிய சாதனைகளை புரிந்திருக்கின்றோம். பல நன்மைகளையும் நாம் அடைந்திருக்கின்றோம். எவ்வளவு வளர்ச்சிகளையும் நாம் பெற்றிருக்கின்றோம். ஏதோ சில துன்பங்களை சந்தித்திருப்போம். இருப்பினும் எல்லா உள்ள நம்முடைய நல்ல சூழல்களில் நாம் வெற்றியோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படியெல்லாம் கடந்த ஆண்டுகளில் நாம் சிறப்பாக வாழ்ந்தபோதும் கூட அந்த நாட்கள் கடந்து போய்விட்டது. அவ்வேளையிலே புதிய ஆண்டையும் நாம் கண்டு கொண்டோம். இதோ அந்த பழைய ஆண்டு முடிந்தபோது புதிய ஆண்டை வரவேற்கும் இந்த நாட்களிலே நாம் புதிய ஆண்டை கண்டுவிட்டோமே. ஆனால் எவ்வளவு எளிதாக அந்த 2025 ஆண்டை நாம் துல்லியமாக எறிந்து விட்டோமே. அடுத்த ஆண்டை நாம் மகிழ்ச்சியாக எப்படியெல்லாம் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். கோவில்களிலும் வீடுகளிலும் சாலைகளிலும் சமுதாயத்திலும் பலவித வண்ண கோலங்களிலும் பலவித ஆட்டப்பாட்டங்களிலும் பட்டாசு வெடித்து தூங்காமலும் நாம் பலவித கேக்குகளையும் வெட்டி பல நண்பர்களோடு எவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த புதிய 2026ஆம் ஆண்டை வரவேற்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் மனிதனுடைய நிலைமையும். நாம் சந்திப்பவர்கள் எல்லாம் அன்பு காட்டுவார்கள்தான். எல்லாம் புதிய உலகில் நம்மை பார்க்க கூடுமானால் அவர்கள் நம்மை விட்டு இன்னொருவர் கிடைத்தால் நம்மையும் விட்டுவிட்டு புதிய பாதையிலே புதிய ஆட்களை தான் தேடிக்கொண்டிருப்பார்கள். இதுதான் இந்த மாய நிலையற்ற உலகம் என்பதை இந்த புதிய ஆண்டில் புதிய ஆண்டில் வரவேற்கின்ற நாம் கண்டுகொள்வோமே. நாம் கண்டுகொண்டு நம் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த ஆண்டை இறைவனில் அதிகம் பற்றி கொண்டு இந்த நிலையற்ற வாழ்வுக்கு நம்மையே இறைவனில் நிலையான உறவை தேடிக்கொள்ள நாம் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வளர்க, மகிழ்ச்சிகள், வாழ்க இறை திருவுளம்.